என்ன கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, நான் ஒரு சில சின்ன ஹேபிட்ஸ் எனக்காகவே நான் பண்ணிப்பேன். மேபி இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1 இஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸ நல்லா பார்த்துக்கணும் அப்டின்னா, நீங்க ஒல்லியா இருக்கணும், நீங்க வந்து ஃபேர் ஆகணும் அப்டின்லாம் இல்ல. நம்ப என்ன இருக்கமோ, அதிலேயே நம்ப ஹேப்பியா இருக்கணும். அண்ட் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இப்ப நம்மளயே யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. இது நான் இந்த வருஷம் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யார் கூடயும் கம்பேர் பண்ண மாட்டேன். அவங்க மேலேயா இருக்காங்க, கீழேயா இருக்கேன். அவங்க எனக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க இப்படி போயிட்டாங்க. நான் இப்போ இப்படியே இருக்கேன். அப்படின்றத கம்பேர் பண்றத விட்டுட்டு, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு குட்டியா நடக்கும். குட்டியா நடந்தாலும் பரவாயில்ல. ப்ராக்ரஸ் எங்கேயோ போகும். தேர்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், உங்களுக்காக பவுண்டரி செட் பண்ணுங்க. ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க, உங்களை யாராவது பாடி ஷேம் பண்றாங்க, இல்ல உங்களை ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்படின்னா, டெல் தெம் நோ திஸ் இஸ் நாட் அ ஜோக் ஆர் டோன்ட் லெட் தெம் டூ தட். நீங்க அம்மா அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க பண்றது எனக்கு ஹர்ட் ஆகுது. இல்ல அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி போங்க. அந்த இடத்துல உங்க பிரசன்ஸை நெக்ஸ்ட் டைம் வச்சுக்காதீங்க. டெல் தெம் இட்ஸ் நாட் ஓகே டு மேக் ஃபன் ஆஃப் யூ. உங்களுக்காக பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்ககிட்டயே கொஞ்சம் கைண்டா இருங்க. பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். நான் எப்படி ஆயிட்டேன், நான் ஏன் எப்படி ஆயிட்டேன், நான் ஏன் எப்படி ஆயிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், நான் நாளைக்கு இதுக்காக நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. மேபி திங்ஸ் வில் ஒர்க்.